உங்களுக்கு முன்னால் 10 நாணயங்கள் இருக்குது. அதில் 5 நாணயங்களில் தலை மேலே நோக்கி இருக்குது, 5 நாணயங்களில் பூ மேலே நோக்கி இருக்குது. ஆனால் உங்களுக்கு கண்ணை கட்டி இருபடுது. நீங்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா அந்த நாணயங்களை வந்து 2 குழுக்களாக பிரிக்கணும். ஆனால் அந்த 2 குழுக்களிலேயும் ஒரே எண்ணிக்கையிலான தலை இருக்கணும். 2 குழுவாக தானே பிரிஞ்சிருக்குது, 5 தலை மேலேயும் 5 பூ. ஆனால் உங்களுக்கு தெரியாது எங்க தலை எங்க பூ ஏன்னா உங்களை கண்ணை கட்டி இருக்குது. அடுத்தது கண்டிஷன்ஸ் என்னண்டா, நீங்கள் வந்து நாணயத்தை எத்தனை தடவும் தொடலாம், எத்தனை தடவும் திருப்பலாம், தலை பூ ஒன்று திருப்பலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் நாணயத்தை தொட்டு பார்த்து அது தலையோ பூ ஒன்று கண்டுபிடிக்க இயலாது. கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வந்து 2 குழுக்களிலேயுமே ஒரே எண்ணிக்கையிலான தலையை எப்படி உருவாக்குவீங்க? இதுதான் கேள்வி. சரி, நீங்க யோசிங்க. சொன்னா ஒரு குரூப்ல 2 திருப்பி வர்றது, இன்னொரு குரூப்ல அது எல்லாமே கலந்துதான் இருக்குது. 10 நாணயங்களும் கலந்துதான் இருக்குது. கஷ்டம், உடனே யோசிக்கலாம். சோ யோசிங்க.